ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் பண்ணுற வீடியோ தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மேக்கப் பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் லுக் தான் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பிரைடலுக்கு பண்ண போகிறது கிடையாது, ஒரு குட்டீஸ்க்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களா இருந்தால் நீங்கள் இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பண்ண போகிற மேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் லுக். அது வந்து யாரை வச்சு பண்ண போகிறேன்னா ஒரு குட்டீஸ் தான், என்னோட சிஸ்டரோட பொண்ணுக்கு தான் நான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் மேக்கப் அப்படின்னாலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இருக்க பேபிஸ்க்கு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணலாம்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன நோட் பண்ணிப்பீங்கன்னா, பேபிஸோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், இல்லை ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்கின்னுக்கு நார்மலாக நீங்கள் பேபிஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா க்ரீம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேபி க்ரீம் இருக்குது, பேபி லோஷன்ஸ் சம்திங் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது, எந்த ஒரு அலர்ஜியும் வராது. ஸோ அது வந்து அவங்களுக்கு போட்ட அந்த பேபி க்ரீம் அதாவது மாய்ஸ்சரைசிங் வந்து அவங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் போடக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் காம்பேக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்காது. நீங்கள் பேபிஸ்க்கு எப்பவுமே நீங்கள் குட்டீஸ்க்கு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கு எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரீமை நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. பேபிஸ் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக போடாதீங்க. அதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும். கெமிக்கல்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் சென்சிட்டிவாகவும் இருக்கிறதுனால நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போடும்போது அவங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக சேஞ்சஸ் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வரும், இல்லை அலர்ஜி ஏதாவது வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேபிஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய க்ரீமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டிஷ்யூ வச்சு நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேபி க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா க்ரீமை வந்து இன்புட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஏயோட ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து டார்க்னஸ்ஸாக இருக்கோ, ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும், பிளண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நல்லா பிளண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே நல்லா மேக்கப் உங்களுக்கு செட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் அப்படின்னாலுமே நிறைய பேருக்கு டவுட் அண்ட் கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். அதை பற்றி வந்து ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க நான் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ராண்டில் இருக்க மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ணோன்னே நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரு 1 hour 1.5 hour கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி டார்க்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல ப்ராண்டாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மெபிலைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்மி, பபி ப்ரௌன், ஃபாரெவர் 52, மேக் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நல்ல பிராண்டாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்ஏயோட ப்ரோ கன்சீலர் தான் லைட்டர் ஷேட் எடுத்திருக்கேன். இந்த லைட்டர் ஷேட் எதுக்காக எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக. நம்ம எப்போயுமே மேக்கப் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் வந்து எப்போயுமே ஹைலைட்டாக தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து வேலிஸ் ஏரியாலலாம் இந்த மாதிரியான லைட் கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஃபேஸில் பார்த்திங்கன்னா வேலிஸ் ஏரியா எந்தெந்த பார்ட் பார்த்திங்கன்னா ஐக்கு கீழே, நோஸ் லைன், ஃபோர்ஹெட்டோட அந்த சென்டர் பார்ட்டில், அப்புறம் சின்னோட சென்டர் பார்ட், ஐயை ஃபுல்லாக கவர் பண்ண இடம்லாம் பார்த்திங்கன்னா வேலிஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்த மட்டும் நல்லா நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஹைலைட்டாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் எந்த ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சீலராக இருக்கட்டும், ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மேக்கப் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங்னால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மேக்கப்பில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் எப்போயுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இல்லாமல் இந்த மாதிரி ஆஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதுவே வந்து நல்ல ஃபேர் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் மீடியம் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பிளாக் வித் ப்ரௌன், ஸ்டார்டிங்கில் ப்ரௌன், தென் ஆஃப் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குடா பியூட்டி. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஐ ஷேடோ. அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ நீட்டாக வந்து ஐ மேக்கப்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ செகண்ட் குவாலிட்டிலலாம் வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியாக நீங்கள் பார்த்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோனில் இருக்கிற மாதிரியான ஷேடோ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். இப்போ வந்து டார்க் ஷேடர் யூஸ் பண்ணுறேன். அவங்களோட க்ரீஸ் ஏரியாவில் வந்து டார்க்கர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஐபாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீஸ் லைனில் வந்து இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். ஐ ஷேடோவாக இருந்தாலுமே நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஐ மேக்கப்பும் நமக்கு மெயினான மேக்கப்பில் வந்து ஐ மேக்கப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ கரெக்டாக நீங்கள் ஐ மேக்கப் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா, நீங்கள் மேக்கப் நல்லா பண்ணலைனாலும் ஐ மேக்கப் மட்டும் நீங்கள் ஹெவியாக பண்ணிங்கன்னாவே மேக்கப் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஹை லுக்காக இருக்கும். இந்த ஐஷேடோ தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐஷேடோ ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய ப்ரொஃபஷனலுக்கு வந்து இந்த ஐஷேடோ ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஐ மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா பிளண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபவுண்டேஷனை மாதிரியே தான் ஐப்ரோஸும் பிளெண்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஐஷேடோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஒரிஜினல் பிராண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து அதே மாதிரியே செகண்ட் குவாலிட்டியில் இருக்கிற பிராண்டும் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் பார்த்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக நல்லா பெஸ்ட்டாக வாங்கினீங்க அப்படின்னா மேக்கப் எப்போயுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோல்டன் கலர் ஐ ஷேடோ. இந்த கோல்டன் கலர் ஐ ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஐபால் வரைக்கும் நம்ம கொடுக்கும்போது ஐ மேக்கப் பார்க்குறப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி கோல்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கோல்டு அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஐக்கு கீழேயும் லைட்டாக ஐ ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி கீழே ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இதுவும் குடா பியூட்டி ஐ ஷேடோ தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேட் எடுத்திருக்கேன். நல்லா டார்க் ஷேட் எடுத்து லைட்டாக நான் உங்களுக்கு விங்ஸ் வைக்கிறேன். லைட்டாக ஸ்மோக்கி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்மோக்கி கொடுக்கும்போது ஐ மேக்கப் கொஞ்சம் நீட்டாக தெரியும். இது பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய ஃபேவரட் ஐ ஷேடோ ஃபார்வர்ட் 52. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பவுடர் பேஸில் இருக்க மாதிரியான ஐ ஷேடோ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அது மேலே நான் வந்து க்ரீமியாக இருக்க மாதிரி ஐ ஷேடோ, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக இருக்கக்கூடிய ஒரு ஐ ஷேடோ தான். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஐ ஷேடோ வந்து லாங் ஸ்டேயாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஐ மேக்கப் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த ஃபார்வர்ட் 52ல் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நான் இந்த மாதிரியான ப்ரஷ் எடுத்து நான் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஜெல் டைப்பில் இருக்க மாதிரியான ஐலைனர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதில் பர்ஃபெக்டாக வருமோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ப்ரஷ்ஷில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது விங்ஸாக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், பர்ஃபெக்டாக நமக்கு லைன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு ப்ரஷ் வந்து இது தான். இதில் நீங்கள் போட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் தெரியும். இது பார்த்தீங்கன்னா நான் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா வந்து நீங்கள் இதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நார்மலாக வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக, லாங் ஸ்டேயாக, லேஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி, ஏன்னா இவங்களுக்கு நான் லேஷஸ் எதுவும் வைக்கலை. அதனால் நான் வந்து டபுள் கோட் கொடுக்கும்போது லேஷஸ் வந்து நல்லா லென்த்தியாக ஆர்டிஃபிஷியல் இருக்க மாதிரியே வந்து லேஷஸ் தெரியறதுக்காக நான் இந்த மஸ்காரா சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்த மஸ்காராவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் லிப் லைனர் கொடுத்துட்ருக்கேன். லிப் லைனர் நீங்கள் எப்போயுமே நீங்கள் சூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கை விட ஒரு ஷேடர் டார்க்கு ஷேடரில் நீங்கள் வந்து லைனர் யூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் வந்து பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் லுக் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். லிப்ஸ்டிக்கை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் தனியாக லிப்ஸ்டிக்கை பற்றி ஒரு லிப்பை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லிப்ஸ் வந்து ஒருத்தரோட லிப்ஸோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணுறது, எப்படி லைனர் சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போயுமே நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுட்டு நல்ல டார்க்கர் ஷேடர் இருக்க மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக்கில் நீங்கள் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாகவும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா லிப்ஸோட ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்ஸ் அண்ட் லோவர் லிப்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் லைன், ஒயிட் லைன் அந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக லிப்ஸை பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹைலைட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த ஹைலைட்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் மேக்கப். அதுக்காக தான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்து எந்த பார்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தப்பு பண்ணாதீங்க. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வேலிஸ் ஏரியா அண்ட் கில்ஸ் ஏரியான்னு இருக்கும். கில்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும். வேலிஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணணும். ஸோ கில்ஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதியாக இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸில், அதுதான் கில்ஸ் ஏரியா. வேலிஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் எங்கெல்லாம் பள்ளமாக இருக்குது அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வேலிஸ் ஏரியா. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணும்போது மேக்கப் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் உங்களுக்கு வரும்.
ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.